இங்கிலீஷில் நம்ம வந்து ஃப்ளூவன்சி ரீச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் தெரியணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நிறைய பார்ட்ஸ் போடுற மாதிரி வந்து பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்ட் 1 தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். Welcome everyone, this is Arkam. How are you guys? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணால் ஐ ஹோப் யூ ஃபீல் பெட்டர் சூன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்க யாரோ பார்த்தீங்கன்னா முடியாமல் இருக்காங்க, ஐ மீன் ஃபீவர் கோல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோம், அவங்கக்கிட்ட ஆறுதற்காண்டி நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து சீக்கிரமே குணமாகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் சீக்கிரமே குணமாகிடுவீங்க, நீங்கள் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா குணமாகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படிலாம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க, ஐ ஹோப் யூ ஃபீல் பெட்டர் சூன் அப்படின்ற சென்டென்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சில வேர்ட்ஸ்லாம் போட்டா சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சூன், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன் அப்படின்னு போட்டுக்கலாம். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட்னா எல்லாம் சரியாயிடும். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன் அப்படின்னு போட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற நம்ம சொல்றோம். இப்போ இந்த சென்டென்ஸாக எங்கே போடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன் மூடுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் படிக்கிறதான்னு சொல்லலாம், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்றது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஐ ஹோப் இட் won't happen again அப்படின்ற வேர்டு. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க, ஐ ஹோப் இட் won't happen again அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சஞ்சிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லக்குனாலும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. நான் சொல்கிறேன் அது மறுபடியும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் இங்கிலீஷ் சொல்லும்போது ஐ ஹோப் இட் won't happen again அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தா லக்குனா பார்த்தா ஒரு டைம் தானே கிடைக்கும், மறுபடியும் பார்த்தா கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அதனால இந்த சென்டென்ஸ் நான் சொல்லுவேன் அந்த சமயத்தில். ஓகே, ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா வாட்ஸ் ராங் வித் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நார்மலா. பட் வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்காம இனிமேட் வந்து வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கணும். ஸோ ஃபிஃப்த் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா டோன்ட் worry about it. ஸோ இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை பற்றி கவலைப்படாத அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டோன்ட் worry about it. இந்த இட்டுன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பிரஷனில் போடுவேன். அந்த மாதிரி இட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்து வேற நீங்கள் என்ன சொல்ல வேர்டு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா த மணி அப்படின்ற வேர்ட் போடுறேன், டோன்ட் worry about the money அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தமாகும், பணத்தை பற்றி கவலைப்படாத. டோன்ட் worry about it அதை பற்றி கவலைப்படாத, அதன்ற இடத்துல நம்ம பணம் போடுறோம், பணத்தை பற்றி கவலைப்படாத, டோன்ட் worry about the money அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வேர்டாக இருந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. ஓகே, சிக்ஸ்த் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணா there's nothing I can do. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணா என்னால் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ரைட்டுங்களா? பட் அப்படி சொல்லாமல் there's nothing I can do அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, செவன்த் எக்ஸ்பிரஷன் நம்ம கொஸ்டினாக கேட்குறோம், is there anything I can do அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்குறோம். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஏதாவது செய்யக்கூடியது எதுவும் இருக்கா, நான் செய்யக்கூடியது எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்றது தான் தானே இதுக்கான அர்த்தம். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன மீனிங் அப்படின்னா நான் உனக்கு எதாவது செய்யணுமா அப்படின்றது கேட்கறது தான் இஸ் there anything I can do அப்படின்னு சொல்றது கேட்குறாங்க. ஓகே, எய்த் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா வாட் ஆர் யூ worried about. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு அர்த்தமாகும். அதே வந்து நைன்த் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா வாட் ஆர் யூ திங்கிங் about அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம், ஸோ அப்போ முன்னாடி சென்டென்ஸ் வந்து எதை பற்றி கவலைப்படுறீங்க, அதே மாதிரி இது வந்து எதை பற்றி யோசிக்கிறீங்க, எதை பற்றி திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற அர்த்தம். அடுத்து 10th எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா வாட் ஆர் தே. இப்போ நம்ம தேன்ற ஒரு வேர்டை போட்டுப்போம், யூவே போட்டாமல் நம்ம வந்து தேன்ற இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸிங் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஐ யூ ஹி ஷீட்னு படிச்சிருக்கோம்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். யூ போடாமல் இப்போ தே போட்டோம். வாட் ஆர் தே டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்கிறோம், எதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா யூ போட்டுப்போம், தே போட்டோம்னா எதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு 10 எக்ஸ்பிரஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெய்லி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம், சின்ன சின்ன வேர்ட்ஸாக போட்டு நம்ம வந்து பேசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம ஃப்ளூயன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.